TN74 பியூட்டி மக்கள் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொத்தவிளை பீச், அதாங்க எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொத்தவிளை பீச், ஃபேமஸான சொத்தவிளை பீச்சுக்கு வந்திருக்கும். வாங்க நாம் எந்த ரூட் ஓடி போகணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி ஒத்தைக்கு ட்ராவல் பண்ணனால என்னால் வீடியோ எடுக்க முடியாது சரியா. நான் அதனால் எந்த இடத்துலேருந்து நமக்கு ரோடு பிரிஞ்சு கடற்கரையை பார்த்து போகுதோ அந்த இடத்துக்கிட்ட தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நான் எடுக்கக்கூடிய வீடியோ மொபைலில் எடுக்கிறதுனால இப்படி தான் என்னால் எடுக்க முடியும். நண்பர்கள் என் கூட இல்லை சரியா. நீங்கள் இந்த போர்டு தெரியக்கூடிய இடத்துல, அதாவது சொத்தவிளை பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல. அதுலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் போர்டு தெரியும். அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்தால் போதும், சொத்தவிளை பீச்சுக்கு நேராக போயிடலாம். ஒரு 1/4 கிலோமீட்டர் போல் தான் வரும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஒன்றும் வராது சரியா. அதனால் சொத்தவிளை நீங்கள் வரணுன்னா தெங்கம்புதூர், நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தெங்கம்புதூர் வரக்கூடிய ஜங்ஷனில் இருந்து நீங்கள் ரைட் சைட்லேயும் வரலாம். அப்படி இல்லைன்னா சொத்தவிளைக்கும் தனியாக பஸ் உண்டு, அந்த பஸ்லேயும் நீங்கள் ஏறி வரலாம் சரியா. இப்போ நாம் சொத்தவிளை பீச்சை நெருங்கிட்டோம். உங்களுக்கு நுழைவு வாயில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நுழைவு வாயில் தாண்டினா கடல் தாங்க. இந்த பீச்சுக்கு நீங்கள் வரலாம். ரொம்பவே நீளமான ஒரு பீச்சு. உங்களுக்கு கடல் சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன், கடலோட அலையோட சத்தம். அழகான பீச்சுங்க. இதுக்கு மேலே நான் இதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல, ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள்லாம் ஒரு டைமில் இங்கே பசங்க கூட ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம். இப்போ வர்றது குறவு. இன்றைக்கி நம்ம வீடியோ போடணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த பீச்சுக்கு வந்திருக்கேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் புது வீடியோ போடனால அடிக்கடி வார்த்தைகள் எல்லாம் குளறி வரும், அது தப்பாக எடுத்துக்காதுங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு போர்டு தெரியும். அந்த ரைட் சைடில் போர்டு பக்கத்துக்கு ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டோடு நீங்கள் போனீங்கன்னா பள்ளத்துக்கு போயிடலாம். பள்ளம் அப்படிங்கிற ஊருக்கு போயிடலாம். அந்த ஊர்லேயும் பீச் இருக்குது, ஆனால் அங்கே ரொம்ப யாரும் போக மாட்டாங்க. கடற்கரை பகுதி தானே, ஆனால் அங்கே ரொம்ப போக மாட்டாங்க, அது ஊர். இந்த சொத்தவிளை பீச்சு கடல் மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் தென்னந்தோப்பு அப்படிப்பட்ட தோப்புகள் தான் இருக்குது. அதுக்கடுத்து தோப்பு கடந்து நம்ம முதல்ல வந்தால வர வழியில் தான் வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் நிழல் குடைகள் எல்லாம் பார்க்குறீங்க. அதில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. கடல் பகுதி ஆழமானது, அதனால் கவனமாக குளிங்க, இல்லை குளிக்க தடைன்னு ஏதோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் சரியாக கவனிக்கலை. அதனால் ரொம்ப கவனமாக இங்கே கடலுக்கு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. முக்கியமாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரக்கூடியவங்க, குடும்பத்தோடு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே சாட்டர்டே இல்லை சண்டே வாங்க. சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய மக்கள், இந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோ, பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு நிறைய இடத்துல ஊரில் இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பாங்க. பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் கடை, சுக்காப்பி கடை, அப்படி முட்டை போண்டா அப்படிலாம் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அப்படி பீச்சையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். மற்ற நாட்களில் நீங்கள் வர்றது இங்கே சேஃப் ரொம்ப குறைவு தான். ஏன்னா இங்கே நிறையவே பிரச்சனைகள் நடந்தது, இதை நான் சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. அதனால் வெளியே இருந்து வரக்கூடிய மக்கள் இந்த சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லைன்னா முடிஞ்சால் ஈவினிங் வாங்க. ஈவினிங் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க, ரொம்ப சேஃபாக இந்த பீச்சை என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. வாங்க நண்பர்களே, நம்ம எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியாகவே இந்த பீச்சை ரசிப்போம். நான் மொக்க போட விரும்பலை, அதனால் இந்த பீச்சோட அழகாக நீங்கள் ஃபேமிலியாக இருந்து பார்க்குறீங்கன்னா ஃபேமிலியோடு இருந்து சந்தோஷமாக பாருங்கள். தனிமையாக இருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் அப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படிக்கட்டு தான் நண்பர்களே, நாம் கடல் பகுதிக்கு இறங்கி வந்த பகுதி. இந்த பகுதியில் இருந்து நம்ம வலது பக்கமாக கடல் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கடற்கரை அந்த பகுதி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகலாம் சரியா. இப்போ நீங்கள் வீடியோவை கொஞ்சம் அமைதியாக பார்த்துட்டே பாருங்கள். என்னடா கடல் அலை சத்தமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, பேசிகிட்டே இருந்தால் போர் அடிக்குமே அப்படி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பிரைட் மியூசிக்னு யூசி ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணி இதில் எடிட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, நான் இந்த வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். ஆனால் காப்பிரைட் கேட்டுட்டாங்க. வேறு என்ன பண்ண, டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பேசுகிறேன். அதில் இனி மியூசிக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க எப்போ காப்பிரைட்டுன்னு விழுதுன்னு நமக்கு தெரியல. அவங்க உள்ள அப்லோட் பண்ணால் தான் காப்பிரைட் விழுது. வெளியே நான் காப்பிரைட் மியூசிக் எடுத்து நம்ம ஆட் பண்ணால் கூட
அங்கே உள்ள யூடியூப்பில் வந்த பிறகு காப்பிரைட் விழுந்தால் என்னங்க அர்த்தம்? அதனால தான் வேறு வழி இல்லை, அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வீடியோவை தேடி எடுத்து மறுபடியும் நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இப்போ எங்கே போகிறாங்கன்னா இந்த பீச்சு கடற்கரைக்குள்ளே வந்தவுடன் வலது பக்கமாக நம்ம போகிறோம். நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா கடற்கரை எவ்வளோ நீளங்கிறத உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் போயிட்டுருக்கேன். மெதுவாக தான் போவேன். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புல்லுங்க. இது என்ன புல்லுன்னு தெரியல. ஆனால் இந்த கடற்கரை பகுதியில் மட்டும்தான் இப்படிப்பட்ட புற்கள் எல்லாம் பார்க்க முடியுது. மற்ற இடங்களில் ரொம்ப இல்லை. அதுவும் இந்த குறிப்பாக இந்த மணல் பகுதி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த புல் வளர்கிறது பார்த்துடுங்க. உங்களுக்கு அந்த புல்லோட பேர் தெரிஞ்சுன்னா இல்லை அது என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். மற்ற மாவட்ட நண்பர்கள் யாராவது இந்த கடற்பகுதியை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது இயற்கை சம்மந்தமாக ஏதாவது ஃபேமஸான இடங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ தயாரி பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏகதேச ஏரியாக்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எனக்கு தெரியாது. குறிப்பாக நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு ரொம்ப வெளியே வந்ததே கிடையாது. அதனால் வேறு யாராவது பார்த்தீங்கன்னா வேறு யாராவது இந்த வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஏரியாக்களில் எந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸான ஏரியா, அதுவும் இயற்கை சம்மந்தமாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் போடுற வீடியோவையும் ரசித்து பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னையும் நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்த நான் காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கேன். ஆனால் நம்மளோட வருமானத்துக்கு எவ்வளோ இடம் போக முடியுமோ, எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோதான் காட்ட முடியும். அதுக்கு மேலெல்லாம் காட்ட முடியாது. சரியா? அதனால் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மணல் மேடு. இதுக்கு அங்கே தான் ரோடு இருக்குது. ஒரு குறைஞ்சது நம்ம ஒரு 10 அடிக்கு கீழே தான் நம்ம கடல் பகுதிக்கு வர வேண்டியிருக்குது. கடலை பார்க்கணுன்னா ஒரு 10 அடிக்கு கீழே தான் வர வேண்டியிருக்கு. மேலே இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கடல் பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட மக்களில் இந்த ஏரியா எங்கள் ஏரியா கன்னியாகுமரி, அதாவது சொத்தவிளை, தெங்கமுதூர், பறக்கை, குளச்சல் பகுதியில் உள்ள மக்கள்லாம் குறிப்பாக இந்த சொத்தவிளைக்கெல்லாம் வராங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மற்ற ஏரியாக்களில் இருக்கக்கூடிய நண்பர்களும் வாங்க இந்த ஏரியாவுக்கு. குடும்பத்தோடு வாங்க. குடும்பத்தோடு இல்லை நண்பர்களோடு வாங்க. அது ரொம்பவே ஜாலியான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ எவ்வளோ தூரம் நம்ம போக முடியுங்கிறத பார்க்கலாம். அப்புறமா முன்னாடியெல்லாம் கடலில் வந்தால் நாங்கள் அசால்ட்டாக இறங்கி குளிக்கலாம் ஆசைப்படுவோம். ஆனால் இப்போ நிறைய இடங்களில் பாறைகள் தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நண்டு போயிட்டு இருந்தது. நான் உங்கள்கிட்ட காட்டெல்லாம் சொல்லிவிட்டு கேமரா ஜூம் போடும்போது அந்த நண்டு என்ன பண்ணிவிட்டு துளைக்குள்ளே போயிடுச்சு. வேறு என்ன பண்ணேன், கையை போட்டு பிடிச்சுன்னா கையை போட்டால் என்ன பண்ணோம், அது பாட்டு கொட்டி விட்டு போயிடும், இடுக்கி விட்டு போயிடும்ல. அதனால் அந்த வேலைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அதனால் கடல் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கரை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் இந்த பீச் பக்கமாக நடந்து வந்தால் போகலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ரொம்பவே சவடலாக விடுறேன்னு நினைக்காதுங்க, மொக்க போடுறேன்னு நினைக்காங்க. ஏன்னா புதுசாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கனால என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து கடலோட அழகை ரசிச்சுட்டு வாங்க நண்பர்களே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் நம்ம இப்போ நிற்கிற இடத்துக்கும் அந்த வீடியோ எண்டில் தெரியக்கூடிய அந்த இடத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இப்போ கடல் அலை ரொம்பவே உள்ளே தள்ளி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் அந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா கடல் அலை ஓரளவு கரையை ஒட்டி வந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடம் ஒரு சின்னதாக ஒரு முக்கு மாதிரி முடியுது. அதுக்கு அங்கே மறுபடியும் இடம் இருக்குது. ஆனால் நம்ம அங்கே வரைக்கும் போகலை. ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம நடந்து போனோம்னா வீடியோ ரொம்பவே லென்த் ஆயிரும். போடுற எனக்கும் போர் அடிக்கும், பார்க்குற உங்களுக்கும் போர் அடிக்கும். அதுவும் இல்லாமல் நானே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தான் இப்போ உளறிக்கிட்டே இருக்கேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே இந்த கடல் பகுதியில் லெஃப்ட் சைடு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.
வலது பக்கமாக இந்த மணல் மேட்டில் ஃபுல்லாகவே இந்த செடி தான் நிற்குது நண்பர்களே. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த செடியிலலாம் அந்த சைடில் செடி இலையோட சைடில் வந்து முள்ளாக இருந்த மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த அன்னாசி பழம் வாங்கல்ல அந்த செடி மாதிரி இருக்குது. ஆனால் இது அந்த செடி இல்லை. ஆனால் இது எந்த செடின்னு தெரியல. நண்பர்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு கத்தாழை வகை மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு சரியாக தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு வழியாக நம்ம நண்பர்களே கடற்கரையோட இடது பக்கம் வந்துட்டோம். இடது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது காட்சி கோபுரம் ரொம்பவே அழகாகவே தெரியும். அந்த காட்சி கோபுரத்துலேருந்து பார்க்கும்போது கடல் இன்னும் அழகாகவே தெரியும். வாங்க அப்படியே நம்ம கடற்கரையை நோக்கி நடந்து போயிட்டே இருப்போம். இப்போ நாங்கள் மேலே ஒரு ரோட்டு பக்கத்தில் ஒரு ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியுதுல்ல, அது வந்து ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில். சின்னதாக ஒரு கோவில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுதா நண்பர்களே, வந்து பாருங்கள், ரோட்டில் இருந்து நம்ம எவ்வளோ தூரம் பள்ளத்துக்குள்ளே இறங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? அவ்வளவும் மணல் மேடு. அதுக்கு நேர் கீழே ஒரு 10 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் கீழே. அதுக்கு கீழே தான் கடல் தெரியுது. நல்ல ஒரு இடம் தான். ஆனால் பராமரிப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சுனாமிக்கு பிறகு வந்து பராமரிக்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. கண்காணிப்பு கேமராலாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் வருவாங்க. வந்து கூட்டம் டைம்லலாம் வந்துட்டு போவாங்க. ரொம்பவே வந்து பிரச்சனை உள்ள இடம் கிடையாது. இருந்தாலும் நம்ம சேஃப் வந்து பார்க்குறது நமக்கு தேவையான ஒன்று. கரெக்டாக ஆட்கள் எல்லாம் நிறைய ஆட்கள் இருக்கிற டைமில் வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் யாருமே வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவங்க கூட யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஆட்கள் நிற்கிறதுனால நம்ம தனியாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக அமைஞ்சு போகும். அதனால் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லைன்னா ஈவினிங் வாங்க. ரொம்ப ஒரு அழகான பீச்சு வந்துட்டு ரசிக்கலாம். இடங்கள் ரொம்பவே இருக்குது. இந்த பீச்சில் என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்கணுன்னா எல்லாம் ரொம்ப ஒன்றும் இருக்காது. அமர்ந்து இருக்கக்கு வந்து சின்ன ஒரு நிழல் கூடை மாதிரி வச்சுருக்காங்க. காட்சி கோபுரம் சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்ப்பாங்கள்ல, அப்படி இருக்குது. பக்கத்துலேயே பாத்ரூம் வசதி இருக்குது, குடி தண்ணிக்கு இருக்குது. பக்கத்துலேயே கடைகள், சின்ன சின்ன கடைகள் அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகளில் வந்துடும். அதனால் சின்ன பிள்ளைங்க கூட வந்து ஃபேமிலியோட வந்து இந்த இடத்த பார்க்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். அழகான டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு. நான் ரொம்ப மொக்க போடுறேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ தான் பேசி வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டு இதை போடுறேன். இனி வரக்கூடிய வீடியோக்களில் தேவையான விஷயங்களை மட்டும் பேசுகிறேன். ரொம்ப வளவளன்னு பேச மாட்டேன், சரியா? வீடியோ பிடிச்சினா நம்ம லைக் பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? வாங்க அந்த இடத்த பார்த்து போவோம். சுனாமி டைமோடி இந்த இடம்லாம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. தெரியுதா நண்பர்களே? நம்ம வந்து கடல் பகுதியை விட்டு கொஞ்சம் மேலே ஏறி போகிறோம் ரோட்டுக்கு. ரோட்டில் இருந்து கீழே கடலுக்கு வரக்கு படிக்கட்டுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த படிக்கட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் தெரியும். ஏன்னா அந்த ப்ரௌன் கலரில் தெரியுதுல்ல, அது வந்து ஒரு கோவில். ஐயா வைகுண்டர் கோவில்.
அந்த கோவில் தர்மபதி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த கோவில் நான் இன்னும் போனது கிடையாது. உள்ள கோவிலுக்கு போக விருப்பப்பட்டவங்க கூட போகலாம். ஆனால் எந்த டைம்லலாம் வந்து இங்கே விளக்கு வைப்பாங்க, பூசை நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர் பக்கத்தில் உள்ளவங்க பாருங்கள், சுனாமி டைமில் வந்து நடந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன், அப்போ வீடியோ எடுத்து போட்டேன். ஆனால் இவ்வளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடல, சின்னதாக தான் போட்டிருக்கேன். சரி, நம்ம வந்து இனி நம்ம போகிற இடங்களை வந்து வேறு மாவட்ட மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து இப்போ ஃபுல்லாக வீடியோ எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு நான் எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை. நான் வந்து யூடியூப்பில் வந்து பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நான் போட விரும்பலை. முதல்ல எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பணம் வரும் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு யூடியூப்பில் சில விஷயங்கள் கூட எப்படிலாம் போய் பார்க்கணும், செட்டிங்ஸுக்குள்ளே எப்படி போனோன்னு கூட எனக்கு தெரியாது. மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அதனால் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் போகிற இடத்த வந்து பார்க்காத நண்பர்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும், இது வந்து என்னோடய வயசான காலத்தில் நான் ஒரு வேளை யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த டைம்லேயும்னா அன்னைக்கு பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு போட்ட வீடியோவை நேற்று நான் பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. நானாக இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் நினைவுகளுக்காகவும் நான் இதை வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. மேலே 2 நாய்கள் வந்து பார்க்குது. இன்னும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரோடு தான் இப்படி இருக்குது. ரோட்டு கரை இப்போ பாருங்கள், அங்கே தீயை வேற வச்சு விட்டுருக்காங்க. எவ்வளோ தூரம் போகுது பார்த்தீங்களா பீச்சு. ஒரு சின்ன ஒரு மெரினா பீச் மாதிரியே இருக்குல்ல. இல்லை, மெரினா பீச் தான் ரொம்ப நீளம்பாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பீச்சில் வந்து இது ரொம்ப நீளமான பீச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரைக்கும் விட்டால் மணக்குடி வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ஒரு ரோடாகும். அந்த ரோடு இதெல்லாம் சுனாமி டைமில் போனது. இப்போ நம்ம வந்து அந்த ரோட்டு பகுதி ஏறுறோம். ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரோட்டுக்கு வந்துட்டோம். ரோட்டோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏம்மா தெரியுதா உங்களுக்கு ரோடு? இது வந்து மணக்குடி போகக்கூடிய ரோடு. இப்போ இங்கே போகக்கூடிய ரோடு வந்து மணக்குடி போகக்கூடிய ரோடு. சரியா? அப்படியே நம்ம கடல் பக்கமாக வலது பக்கமாக திரும்பினோம்னா அந்த காட்சி குப்புறம் இருக்கக்கூடிய இடம் தான் சுத்தவிளை பீச் என்ட்ரன்ஸ். சரியா? அதுக்கு அங்கே ரைட் சைடில் போகக்கூடிய ரோடு வந்து பள்ளத்து போகக்கூடிய ரோடு. இப்போ வந்து சுனாமி டைமில் வந்து இப்படி ஆகியிருக்கு ரோடு இருக்க நிலைமை. வாங்க, நம்ம அந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுது. அங்கே வந்து அவ்வளோ குப்பைகளாக தட்டி போட்டிருக்காங்க. குப்பைகளை தட்டி போட்டு தீயை வச்சு விட்டுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஏரியாக்களை பாருங்கள், பனை மரம், தென்னை மரம் எல்லாம் மழை நேரங்களில் இருந்ததுன்னா நல்லா அழகாகவே இருக்கும். இது இந்த டைமில் வெயில் டைமாக ரொம்ப கஷ்டம்தான். அந்த மாதிரி இருக்குது. ரோடை பார்த்தீங்களா? கடற்கரை சாலை எப்படி இருக்குது. ரோடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி ரோடு இருக்குது, காவாசி ரோடாக காணலை. பார்த்தீங்களா? ரோடு இருக்கக்கூடிய பகுதியை பார்த்துடுங்க. அதாவது நம்ம மக்கள் வந்து எங்கே இடம் கிடச்சாலும் உடனே அந்த குப்பைகளை கொண்டு தட்டுறதுக்கு வந்து அவங்கள விட்ட ஆளே கிடையாது. பாருங்கள், அவ்வளோ குப்பைகளுமாக தான் இருக்குது. ரோடை பாருங்கள், ரோடை காணவே இல்லை. அங்கே பாருங்கள், நான் ரோடு முடிகிற இடத்த தெரியுதா உங்களுக்கு? ரோடையே காணும். சுனாமி, மறக்க முடியாத நினைவுகள். யாரெல்லாம் சுனாமியோட அந்த அலைகளை வந்து நேரில் பார்த்தீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்க்கல, ஆனால் வந்து சுனாமி நடந்து முடிஞ்ச பிறகு நான் வந்து தண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறதெல்லாம் வந்து பார்க்க வந்தேன். நம்ம முதல்ல வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2வது எல்லோ போர்டு வரும். அந்த எல்லோ போர்டுலேருந்து நம்ம உள்ளே வந்திருப்போம். அந்த போர்டு பக்கத்து வரைக்கும் வந்திருக்கு தண்ணி. கடல் இங்கேருந்து அங்கே வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. பாருங்கள், ரோட்டையே காணலை. ரோடு இதோடி முடிஞ்சுது. அதனால் நீங்கள் சொத்தவளைக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து லெஃப்ட் சைடில் வந்து மணக்குடிக்கு போக உங்களால் முடியாது. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஆனால் நான் ஒத்தைக்கு வந்ததுனால என்னால் கேமரா வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாது. சரியா? சிப்பியாக இருக்குதுங்க, சிப்பியெல்லாம் இருக்குது.
யாருக்கெல்லாம் இந்த சிப்பி மாலை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த மாலை கோர்ப்பாங்க. அதாவது சிப்பியெல்லாம் கொண்டு தந்துருப்பாங்க. சிப்பி காணம் இதெல்லாம் தந்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஓட்டை போட்டு சிப்பியில் ஓட்டை போட்டு அப்புறம் வந்து டொயின்பாங்க, அந்த ஒரு பிளாஸ்டிக் நூல் மாதிரி இருக்கும், அதில் வந்து கொறுத்து மாலையாக ஆக்குவாங்க. ஆக்கிட்டு அப்போ நமக்கு அந்த சிப்பி தந்தவங்ககிட்ட கொண்டு கொடுத்தோன்னா அவங்க ரூபா தருவாங்க. எனக்கு ரூபா எவ்வளோ அந்த டைமில் கிடைக்கணும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அது சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போவும் நீங்கள் கடற்கரை சைடு வந்தீங்கன்னா, கடற்கரை அந்த பெரிய பெரிய பீச் பக்கத்துலலாம் வந்தீங்கன்னா மாலையெல்லாம் வச்சுருப்பாங்க. பிளாட்ஃபார்ம்லேயும் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய கடைகள்லேயும் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு மாலை வாங்கிட்டு போங்க. சீலிங்கில் போடக்கூடிய சைஸில் இருக்கும் மாலை, அழகாக இருக்கும். அப்புறம் வாச நடையில் போடுறதுக்கு எல்லாம் இருக்கும், அழகாகவே இருக்கும். அதெல்லாம் வாங்கி போட்டு வீட்டில் போடுங்க. சும்மா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மாதிரியெல்லாம் இருந்தது அதெல்லாம் போட்டு தெரியாதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலாச்சாரத்தில் ஒன்று தான். இந்த சிப்பி மாலை போடுறது எல்லாமே ஒரு கலாச்சாரம் தான். சரியா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வீடியோ கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து இப்போ ஆரம்பித்தோமோ இப்போ இந்த இடத்துக்கு நான் இதுலேருந்து ஆரம்பிச்சேன்னா அதில் போய் மறுபடியும் வீடியோ வந்து நம்ம போகிறோம். மேலே ரோட் வழியாகவே போகிறோம். சரியா? நண்பர்களே, வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன், அந்த கொஞ்சம் தள்ளி போய் நான் வீடியோ எடுத்து போடுறேனே, இடத்த காட்டுறேனே போட்டிருப்பேன். ஆனால் நான் அதை எடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருந்தது அந்த இடம். அதனால் வந்து நான் அதை எடுக்கலை. இப்போ வந்து நான் கீழே இருந்து